நண்பர்களே பாருங்கள், இலக்கிய தகவல்னு சொல்லிட்டு நான் ஒரு புக் வச்சுருக்கேன், புத்தா புக்கு. ஓகேங்களா? அதில் வந்து இந்த 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 ஒரு 8 பாயிண்ட்லேருந்தே அடிக்கடி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க நண்பர்களே, பார்த்துக்கோங்க. சின்ன ஷார்ட்கட்டோடு உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள். ஐம்பெருங்குழு நம்ம தெரியுங்களா? ஐம்பெருங்குழு என் பேராயன் மணிமேகலை இருக்கலாம். அதில் ஐம்பெருங்குழு என்னென்ன வருவாங்கன்னா, அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர். சாரணர் தான் இங்கே ஒற்றர், ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றினம் இது நம்ம தெரியும். துறை, தாளிசை, விருத்தம். மூன்றினம். முக்குணம் அப்படின்னா சத்துவம், ராசசம், தாமசம். ஓகேங்களா? முக்குணம். ராஜா வந்து சாந்தமாக இருப்பாங்க, கோவம் வந்து தாமதப்படுத்துவாங்க. அதான் முக்குணம். ராஜாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்குணமாக இருப்பாங்க வச்சுக்கோங்க. சிறுபஞ்ச மூலம் 5 சிறிய வேர்கள் குறிக்கும். பாருங்கள், சிறுபஞ்ச மூலம். இந்த சிறுவை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுவழுத்துணை சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, கண்டகத்திரி. பாருங்கள், நீங்கள் கண்டத்தில் பேச வேண்டாம், எல்லாமே சிறுவில் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டகத்தில் பேசணும் சிறுவழுதுனை சிறுமல்லி. அப்போ சிறுமல்லினா பெருசு தானே வேணும். அப்போ பெருமல்லிக்கு அப்புறம் நெருஞ்சி, பெருசாக நெருக்கமாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பெருமல்லி நெருஞ்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆண்பால் பிள்ளைத்தமிழ் கேட்டிருக்காங்க. ஆண் பிள்ளைத்தமிழில் வந்து எல்லாமே வந்து சிறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன வீடாக இருந்தாலும் ஆண் பிள்ளைங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஷார்ட்கட்டு தான், நான் கோவப்பட்டுறாதீங்க. சிற்றில், சிறுபறை, சிறுதேர், சிறுன்னு வச்சுக்கோங்க. பெண்பார் பிள்ளைத்தமிழ் வீட்டில் வந்து அம்மா வந்து பெண் பிள்ளை தானே, அதை வச்சுக்கோங்க. அம்மா வந்து கலங்க வச்சு கொடுக்குறாங்க, அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஊசல் உட்காந்து சாப்பிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா கலங்க வச்சு கொடுத்தாலும் அது ஊசல் உட்காந்து சாப்பிடுது. பெண்பார் பிள்ளைத்தமிழ். கடைசி 3 பருவங்கள் 2க்குமே அதுக்கு பாருங்கள், இரு பாலருக்கு பொதுவான பருவங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு வந்து காப்பு கட்டி விடுவாங்க. அப்போது காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புள்ளி. பார்த்துக்கோ நண்பர்களே, ஷார்ட்கட்டோடு சொல்லியிருக்கேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.